Hi friends, Assalamu alaikum. Welcome to Najla Farid Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 1 வீக்கா வீடியோ போட முடியல. ஸோ லேட் ஆனாலும் உங்களுக்கு லேட்டஸ்ட்டா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கொண்டுட்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்க்கலாமா? முடவாட்டுக்கால் சூப். இது வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இத வந்துட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இத வந்துட்டு இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் போட்டு அரைக்கலான்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். உங்கள்ட்ட முழுசா இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்ச் வந்துட்டு இஞ்சியும் 2, 3 பூண்டும் சேர்த்துக்கிறேங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து நான் 4 பேருக்கு செய்ய போகிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறங்க. பொதுவாக சூப்பு வந்து தண்ணியை வச்சா தான் நல்லாயிருக்கும். நான் ஹெல்த்தியாக செய்யணுங்கிறதுனால மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். ஸோ சூப்புக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் 2 ஏலக்காய் கொஞ்சோண்டு பட்டை போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஸோ இன்னுமே நான் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். ஸோ நல்லா தண்ணி தாராளமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பட்டையும் ஏலக்காயும் சேர்த்துருக்கோம். ரொம்ப வந்துட்டு வாசனையாக இருக்கும் அந்த குடிக்கிறதுக்கப்போ. அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி கொதிச்சா போதும். ரொம்பலாம் கொதிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு நம்ம இறக்கிக்கிடலாம். ஸோ இது வந்துட்டு நான் சந்தையில் வாங்கியிருந்தேன். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு ஃபஸ்ட் டைமாக தான் ட்ரை பண்ணுறேன். இது வந்துட்டு நாட்டு மருந்து கடைகள்லையுமே இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, கால் மூட்டு வலி, கை கால் வலி பெரியவங்களுக்கு, அதுக்கப்புறம் உடம்புல உள்ள எல்லா ஜாயிண்ட் பெயின்ஸ்க்குமே வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்குமே கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் குடிக்கிறது ரொம்பவே இன்னுமே ஹெல்த்தி. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு காய்ச்சல், சளி, இருமல் இதுக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லது இது. ஏன்னா இந்த ஜீரகம், மிளகு எல்லாம் இஞ்சி எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால் வந்துட்டு சளி, இருமல், காய்ச்சலுக்குமே கூட நல்லது தான் இது. ஸோ வந்துட்டு இது குடிக்கும்போது எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் துவர்ப்பாவும், லைட்டாக கசப்பாவும் தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா குடிக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்காக கொடுக்கும்போது இந்த மாதிரி திப்பிலியாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கிறங்க. மிளகுத்தூள் சேர்க்க தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா குடிக்கும்போது அவ்வளோ காட்டமாக இருந்துச்சு. ரொம்பவும் காரமாக இருந்தால் குடிக்க முடியாது. ஏன்னா பச்சை மிளகாய், மிளகுலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே காட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னுமே உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கிறதுங்க, பார்த்து சேர்த்துக்கிறேங்க பெப்பர். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலாப்பில் கொத்தமல்லி தூவிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் குடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.